வாருங்கள். வணக்கம் மாணவ செல்வங்களே, மீண்டும் வரவேற்கிறேன். பெருக்கல் வாய்ப்பாட்டை பயன்படுத்தி எண்களை குழுவாக பிரிப்பதையும் விரைவாக எண்ணுவதையும் நீங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்டீர்கள். பெருக்கல் என்பது ஒரே எண்ணை திரும்ப திரும்ப கூட்டுவதாகும். சாதாரண கூட்டலை விட விரைவாக எண்ணுவதற்கு இது நமக்கு உதவுகிறது. 1 முதல் 5 வரையிலான வாய்ப்பாடுகளை நாம் ஏற்கனவே மிகச் சிறப்பாக கற்று முடித்து விட்டோம். இப்போது 6 முதல் 10 வரையிலான வாய்ப்பாடுகளை கப் கேக்குகள், புத்தகங்கள், பெஞ்சுகள் மற்றும் பலவற்றை கொண்டு கற்க வேண்டிய நேரம் இது. பாருங்கள், தொடங்கலாம். ஒரு பேக்கர் ஒவ்வொரு தட்டிலும் 6 கப் கேக்குகள் வைக்கிறார். நாம் 10 தட்டுகளில் அவர் எவ்வளவு கப் கேக்குகள் வைக்கிறார் என்று எண்ணி பார்ப்போம். தட்டு 1 6 கப் கேக்குகள். 6 பெருக்கல் 1 6. தட்டு 2 6 கப் கேக் கூடுதலாக சேர்க்கவும். அதாவது 6 பெருக்கல் 2 இணை 12. தட்டு 3 6 கப் கேக்குகள் கூடுதலாக சேர்க்கவும். 6 பெருக்கல் 3 இணை 18. 4 6 கப் கேக்குகள் கூடுதலாக சேர்க்கவும். 6 பெருக்கல் 4 இணை 24. 5 6 கப் கேக்குகள் கூடுதலாக சேர்க்கவும். 6 பெருக்கல் 5 இணை 30. தட்டு 6 கப் கேக்குகள் கூடுதலாக சேர்க்கவும். 6 பெருக்கல் 6 36. தட்டு 7 6 கப் கேக்குகள் கூடுதலாக சேர்க்கவும். 6 பெருக்கல் 7 இணை 42. தட்டு 8 6 கப் கேக்குகள் கூடுதலாக சேர்க்கவும். 6 பெருக்கல் 8 இணை 48. தட்டு 9 6 கப் கேக்குகள் கூடுதலாக சேர்க்கவும். 6 பெருக்கல் 9 இணை 54. தட்டு 10 6 கப் கேக்குகள் கூடுதலாக சேர்க்கவும். அதாவது 6 பெருக்கல் 10 இணை 60. இவ்வாறு நாம் 6 வாய்ப்பாட்டை கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் 6 கப் கேக்குகளை சேர்க்கும் முறையில் விரைவாக எண்ணுவதற்கு பெருக்கலை பயன்படுத்துகிறோம். ஒரு நூலகத்தில் புத்தகங்களை அடுக்கி வைக்கிறார். அவர் ஒவ்வொரு தட்டில் 7 புத்தகங்களை வைக்கிறார். 10 தட்டுகள் எத்தனை புத்தகங்கள் அடுக்கப்பட்டுள்ளன என்று எண்ணி பார்ப்போம். தட்டு 1 7 புத்தகங்கள். அதாவது 7 பெருக்கல் 1 இணை 7. தட்டு 2 7 புத்தகங்கள் கூடுதலாக சேர்க்கவும். 7 பெருக்கல் 2 இணை 14. தட்டு 3 7 புத்தகங்கள் கூடுதலாக சேர்க்கவும். 7 பெருக்கல் 3 இணை 21. 4 7 புத்தகங்கள் கூடுதலாக சேர்க்கவும். 7 பெருக்கல் 4 இணை 28. தட்டு 5 7 புத்தகங்கள் கூடுதலாக சேர்க்கவும். 7 பெருக்கல் 5 இணை 35. தட்டு 6 7 புத்தகங்கள் கூடுதலாக சேர்க்கவும். 7 பெருக்கல் 6 இணை 42. தட்டு 7 புத்தகங்கள் கூடுதலாக சேர்க்கவும். 7 பெருக்கல் 7 இணை 49. தட்டு 8 7 புத்தகங்கள் கூடுதலாக சேர்க்கவும். 7 பெருக்கல் 8 இணை 56. தட்டு 9 7 புத்தகங்கள் கூடுதலாக சேர்க்கவும். 7 பெருக்கல் 9 இணை 63. தட்டு 10 7 புத்தகங்கள் கூடுதலாக சேர்க்கவும். அதாவது 7 பெருக்கல் 10 இணை 70. இவ்வாறு நாம் 7 வாய்ப்பாட்டை கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு தட்டிலும் 7 புத்தகங்களை மீண்டும் மீண்டும் அடுக்கி வைப்பதன் மூலம். ஒரு பயிற்சியாளர் விளையாட்டு நாளுக்கு தயாராகுகிறார். அவர் ஒவ்வொரு பெஞ்சிலும் 8 தண்ணீர் பாட்டில்கள் வைக்கிறார். நாம்
பெஞ்சுகளில் அவர் எத்தனை தண்ணீர் பாட்டில்கள் வைக்கிறாரோ எண்ணி பார்ப்போம். 1 8 பாட்டில்கள், அதாவது 8 பெருக்கல் 1 இணை 8. பெஞ்ச் 2 8 பாட்டில்கள் கூடுதலாக சேர்க்கவும். 8 பெருக்கல் 2 இணை 16. பெஞ்ச் 3 8 பாட்டில்கள் கூடுதலாக சேர்க்கவும். 8 பெருக்கல் 3 இணை 24. பெஞ்ச் 4 8 பாட்டில்கள் கூடுதலாக சேர்க்கவும். 8 பெருக்கல் 4 இணை 32. பெஞ்ச் 5 8 பாட்டில்கள் கூடுதலாக சேர்க்கவும், அதாவது 8 பெருக்கல் 5 இணை 40. பெஞ்ச் 6 8 பாட்டில்கள் கூடுதலாக சேர்க்கவும். 8 பெருக்கல் 6 இணை 48. பெஞ்ச் 7 8 பாட்டில்கள் கூடுதலாக சேர்க்கவும். 8 பெருக்கல் 7 இணை 56. பெஞ்ச் 8 8 பாட்டில்கள் கூடுதலாக சேர்க்கவும். பெருக்கல் 8 இணை 64. பெஞ்ச் 9 8 பாட்டில்கள் கூடுதலாக சேர்க்கவும். 8 பெருக்கல் 9 இணை 72. பெஞ்ச் 10 8 பாட்டில்கள் கூடுதலாக சேர்க்கவும். 8 பெருக்கல் 10 இணை 80. இவ்வாறு நாம் 8 வாய்ப்பாட்டை கற்றுக்கொள்கிறோம், ஒரே எண்ணை மீண்டும் மீண்டும் வைக்கும் முறையில். ஒரு தோட்டக்காரி லாவெண்டர் செடிகளை வரிசைகளில் நடுகிறார். அவர் ஒவ்வொரு வரிசையிலும் 9 லாவெண்டர் செடிகள் வைக்கிறார். நாம் 10 வரிசைகளில் அவர் எத்தனை செடிகள் நடுவார் என்று எண்ணி பார்ப்போம். வரிசை 1 9 செடிகள், 9 பெருக்கல் 1 இணை 9. வரிசை 2 9 செடிகள் கூடுதலாக சேர்க்கவும். 9 பெருக்கல் 2 இணை 18. வரிசை 3 9 செடிகள் கூடுதலாக சேர்க்கவும். 9 பெருக்கல் 3 இணை 27. வரிசை 4 9 செடிகள் கூடுதலாக சேர்க்கவும். 9 பெருக்கல் 4 இணை 36. வரிசை 5 9 செடிகள் கூடுதலாக சேர்க்கவும். 9 பெருக்கல் 5 இணை 45. வரிசை 6 9 செடிகள் கூடுதலாக சேர்க்கவும். 9 பெருக்கல் 6 இணை 54. வரிசை 7 9 செடிகள் கூடுதலாக சேர்க்கவும். 9 பெருக்கல் 7 இணை 63. வரிசை 8 9 செடிகள் கூடுதலாக சேர்க்கவும். 9 பெருக்கல் 8 இணை 72. வரிசை 9 9 செடிகள் கூடுதலாக சேர்க்கவும். 9 பெருக்கல் 9 இணை 81. வரிசை 10 9 செடிகள் கூடுதலாக சேர்க்கவும். 9 பெருக்கல் 10 இணை 90. இவ்வாறு நாம் 9 வாய்ப்பாட்டை கற்றுக்கொள்கிறோம், ஒரே எண்ணை மீண்டும் மீண்டும் நடுவதை பயன்படுத்தி. ஒரு கடைக்காரர் எழுதுகோள்களை பெட்டிகளில் பாக்கிங் செய்கிறார். அவர் ஒவ்வொரு பெட்டியிலும் 10 எழுதுகோள்கள் வைக்கிறார். 10 பெட்டிகளில் எத்தனை எழுதுகோள்கள் பாக்கிங் செய்யப்படுகின்றன என்று பார்க்கலாம். பெட்டி 1 10 எழுதுகோள்கள். 10 பெருக்கல் 1 இணை 10. பெட்டி 2 10 எழுதுகோள்கள் கூடுதலாக சேர்க்கவும். 10 பெருக்கல் 2 இணை 20. பெட்டி 3 10 எழுதுகோள்கள் கூடுதலாக சேர்க்கவும். 10 பெருக்கல் 3 இணை 30. பெட்டி 4 10 எழுதுகோள்கள் கூடுதலாக சேர்க்கவும். 10 பெருக்கல் 4 இணை 40. பெட்டி 5 10 எழுதுகோள்கள் கூடுதலாக சேர்க்கவும். 10 பெருக்கல் 5 இணை 50. பெட்டி 6 10 எழுதுகோள்கள் கூடுதலாக சேர்க்கவும். 10 பெருக்கல் 6 இணை 60. பெட்டி 7 10 எழுதுகோள்கள்
கூடுதலாக சேர்க்கவும். 10 பெருக்கல் 7 இணை 70. பெட்டி 8. 10 எழுதுகோள்கள் கூடுதலாக சேர்க்கவும். 10 பெருக்கல் 8 இணை 80. பெட்டி 9. 10 எழுதுகோள்கள் கூடுதலாக சேர்க்கவும். 10 பெருக்கல் 9 இணை 90. பெட்டி 10. 10 எழுதுகோள்கள் கூடுதலாக சேர்க்கவும். 10 பெருக்கல் 10 இணை 100. நாம் 10 வாய்ப்பாட்டை கற்றுக்கொள்கிறோம். ஒரே எண்ணை மீண்டும் மீண்டும் கூட்டுவதன் மூலம் பெருக்கல் நமக்கு பெரிய எண்களை எளிதாகவும் வேகமாகவும் எண்ண உதவுகிறது. ஆஹா, எவ்வளவு சுவாரஸ்யமான கற்றல் நாள்! நாம் இன்று கற்றதை நினைவு கூறுவோம். மீண்டும் மீண்டும் கூட்டுவதன் மூலம் நாம் பெருக்கல் வாய்ப்பாடுகளை உருவாக்கினோம். எண்களை குழுவாக பிரிப்பதன் மூலம் எவ்வளவு விரைவாக எண்ணுவது என்பதை கற்றுக்கொண்டோம். 6 முதல் 10 வரையிலான அனைத்து வாய்ப்பாடுகளையும் நாம் பயிற்சி செய்தோம். நீங்கள் சாதித்து விட்டீர்கள். வாய்ப்பாட்டு நட்சத்திரங்களே, இப்போது நீங்கள் பெருக்கல் கலையில் வல்லவர் ஆகிவிட்டீர்கள். சென்று வருகிறோம். அடுத்த கணித சாகசத்தில் உங்களை சந்திக்கிறோம். மாணவர் அறிவு மதிப்பீடு. பெருக்கல் மூலம் வேகப்படுத்துங்கள். வாய்ப்பாடுகள் 6 முதல் 10 வரை. சரியா அல்லது தவறா என கூறுக. ஆ, ஒரே எண்ணை திரும்ப திரும்ப கூட்டுவதன் பெருக்கல் ஆகும். 6 வாய்ப்பாட்டில் 6 பெருக்கல் 4 இணை 20. ஒரு நூலகர் ஒவ்வொரு தட்டிலும் 7 புத்தகங்கள் வைக்கிறார். 10 பெருக்கல் 10 இணை 100. 9 வாய்ப்பாட்டில் ஒவ்வொரு முறையும் 9ஐ கூட்டுகிறோம். 2 சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். 1 ஒவ்வொரு தட்டிலும் 6 கப் கேக்குகள் இருந்தால் 5 தட்டுகளில் எத்தனை கப் கேக்குகள் இருக்கும்? 30. 36. 24. 2 7 பெருக்கல் 6 இணை 36. 42. 48. 3 ஒவ்வொரு பெட்டியிலும் 10 எழுதுகோள்கள் இருந்தால் 3 பெட்டிகளில் எத்தனை எழுதுகோள்கள் இருக்கும்? 10. 20. 30. 4 8 பெருக்கல் 4 இணை 32. 36. 30. 5 9 வாய்ப்பாட்டில் 45க்கு பிறகு எது வரும்? 54. 63. 72. 3 கோடிட்ட இடங்களை நிரப்புக. 6 பெருக்கல் 1 இணை டேஷ். டேஷ் பெருக்கல் 7 இணை 35. 9 பெருக்கல் 5 இணை டேஷ். 10 பெருக்கல் டேஷ் இணை 100. 8 பெருக்கல் 8 இணை டேஷ். கீழ்காணும் பொருத்தங்களை செய்யவும். 1 6 தட்டுகள் கப் கேக்குகள். 10 பெருக்கல் 10. 2 9 பெருக்கல் 7. 42.
3 7 பெருக்கல் 6. ஈ 54. 4 10 பெட்டி எழுதுகோள்கள். ஈ 36. 5 6 பெருக்கல் 6. ஈ 60. 5 குறுகிய பதில். 1 பெருக்கல் என்றால் என்ன? 2 8 வாய்ப்பாட்டை 5 முறைகள் வரை எழுதுங்கள். 3 ஒவ்வொரு வரிசையிலும் 9 லாவெண்டர் செடிகள் இருந்தால் 10 வரிசைகளில் எத்தனை செடிகள் இருக்கும்?